மன அமைதிக்கும் கட்டத்துக்கும் சம்பந்தம் நிறையா இருக்குது. அதை தான் சொல்லல, இது அதான் வார்த்தைகளே அது வார்த்தைகளே இல்லைங்கிற. அப்புறம் நம்ம மன அமைதிக்கும் அது சம்மந்தமே கிடையாது. என்ன நினைக்கிறாங்கன்னா, இதுமாரி சொல்லும் போது மன அமைதிக்கும் வாழ்க்கைக்கும் நிறையா இருக்குது. வயது வளர வளர நம்ம பெருக்கம் பெருசாகிட்டே இருக்குல்ல. நம்ம சின்ன வயசில் ஒரு பவுலில் சாப்பிட்ருவோம், இப்போ 1.5 பவுல் 2 பவுல் சாப்பிட்றோம். அப்போ கொஞ்சோண்டு காய்கறி சேர்த்துக்கிறோம், அப்புறம் உரப்பு காரம் அப்படி சாப்பிட்டுக்கிறோம்ல. அந்தமாரி நம்ம வளர 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 நம்ம புத்தி என்ன பண்ணுதுன்னா, அந்தமாரி நீங்கள் சம்பாதிச்சாலும் சம்பாதிக்கலன்னாலும் 100% உங்கள் வாழ்க்கையில் இந்த வார்த்தைகள் வரும். எனக்கு நிம்மதி இல்லை, எனக்கு நிம்மதி இல்லை. அப்போ இதுதான் நான் ஸ்கூல் படிக்கும்போது நிம்மதியாக இருந்தேன், காலேஜ் படிக்கும்போது நிம்மதியாக இருந்தேன், அந்த மாதிரியான சொல்கிறேன். அந்த ஆளை 17 வயசில் ஸ்கூல் 12th படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டில் கொண்டு போய் உட்கார சொல்லுங்கள். நீங்கள் அந்த ஆள் சொல்கிறத நீங்கள் நான் சொன்னீங்கன்னா நான் நம்புகிறேன். சார் பண்ணுறா படிக்கும்போது மேத்ஸ் வாத்தியார் வரக்கூடாது, இன்றைக்கி நிம்மதியே இல்லாமல் போடும். இந்த ஆள் வரக்கூடாது, இங்கிலீஷ் வாத்தியார் வரக்கூடாது, இப்போ ஃபிசிக்ஸ் வரக்கூடாது, கெமிஸ்ட்ரி வரக்கூடாது. வேண்டேன், நீங்கள் எவ்வளோ தான் படிச்சிருந்தாலும் கூட நான் தனிப்பட்ட முறையில் படிக்கணும்னு நினைப்பேனே தவிர, இவங்க சொல்லிக் கொடுக்குறது புரியலை, அவங்க சொல்லிக் கொடுக்குறது புரியலை, எப்படியாச்சும் 12th பாஸ் பண்ணிடணும், 12th படிச்சிடணும், இப்படி மார்க் எடுக்கணும், அப்படி மார்க் எடுக்கணும், நான் முதல் மார்க் எடுக்கணும், இவனோட அவன் போட்டி போடுறான், இவனுக்கு நம்ம 3 பேர் தான் எப்படி நல்லா ஆடுறேன், நீ இவன் 3 பேர் தான் முதல் மார்க்கு, ஒழுங்காக படிக்கணும். நம்ம பின்னாடி வச்சு தாருக்கு வச்சு குத்துனா எங்கே ஓடுறது? நிம்மதியாக ஓடுவீங்களா?